வச்சது டெப்பியே காணும், கண்ணை மறைச்சா மாதிரி தொலைச்சிது. 3 நாளில் திருப்பி அதே பின்னம் இல்லாமல் கிடச்சி கொடுத்து மகா பெரியவாளோட அனுகிரகத்தினால. இப்போ என்னுடைய திருமங்களையுமே அவர் கையால் தான் வாங்கியிருக்கேன். உங்க பேர் சொல்லுங்க. எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் பிரேமா ரவீந்திரன் பேர். என்னுடைய பூந்த வீடு தான் இது. நான் வந்து பெரியவாளை எப்படின்னாக்கா, எங்கள் அம்மா வந்து கும்போணத்தில் சங்கராச்சாரிய மடத்துக்கு டெய்லி போயிடுவா. சாயங்காலம் போனால், ஏம்மா நான் ஸ்கூல்லேருந்து வரும்போது நீ இருக்க மாட்டேங்கிறியம்மா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அம்மா வந்து கோவில் மாமின்னு தான் பேர், எங்கள் அம்மா பேர் சரஸ்வதி மாமின்னு பேர். ஆனால் கோவில் மாமின்னு தான் கூப்பிடுவா. அதனால நேரம் இந்த 64 பீடத்துக்கும் போய் பிரதர்ஷனம் பண்ணிட்டு அம்மா பேச மாட்டா. ஏன்னா வந்து சுவாமிக்கு ஸ்லோகம் சொல்லிகிட்டே பண்ணிட்டு இருப்பா. அதனால பேச மாட்டா. அப்புறமா தான் காலேஜ் கோயிலுக்கு போயிட்டு தீபாரதனை பார்த்து தான் பேசுவா. அதுக்கப்புறம் எனக்கு வந்து பெரியவாள்கிட்ட தான் எங்கள் அப்பா வந்து அங்கே கைங்கரியம் பண்ணியிருந்தாவா மாதிரி, கிருத்திகா மாமி மாதிரி பண்ணிட்டு இருந்தபோது எனக்கு வந்து மேரேஜ் இங்கே செட்டில் ஆச்சு. 3 இடம் கல்கட்டா எங்கெங்கேயோ வந்தது. ஆனால் எங்கள் ஆத்துக்கரே வந்து சொற்பொழிவெல்லாம் பண்ணுவேன், உபன்யாசம்லாம் பெரியவாளுக்கு நிறைய பண்ணுவார். அதனால் அவரே தான் ஜாதகம் பார்த்து என்னுடைய இதுதான் பண்ண போகிறேன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் இங்கே அமைஞ்சது. உடனே பெரியவாள்கிட்ட போய் பத்திரிக்கை வச்ச உடனே, பெரியவாளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா, உடனே கும்பகோணம் தியாகு வந்திருக்காரு அப்படின்னு சொன்னோடனே டக்குன்னு இருக்க சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஒரு திருமங்கலியமும் ஒரு எல்லோ கலர் சாரியும் கொடுத்து இதை தான் கட்டிக்கணும் மேரேஜும் போதுன்னு சொல்லி சொன்னேன். அதே மாதிரி ஒத்துந்து கட்டியிருந்தோம். அதுக்கப்புறம் மென்சஸ் ஆனால் அப்போல்லாம் போய் காவேரியில் போய் குளிக்கணும்பா எங்கள் அம்மா அந்த காலத்துப்படி. அப்போ குளிக்கும்போது அந்த திருமங்கலியம் வந்து காணா போயிடுச்சு. காவேரி ஆத்தோடு தண்ணியோடு போயிடுச்சு. அப்போ போய் எங்கள் அம்மா வந்து நான் புக்காத்துக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு வந்து சின்ன வயசாக இருக்கலாம் அவ்வளோ தூரம் தெரியல. ஆனால் திருமங்கலியம் என்னோட தேன்னு சொல்லி வேண்டி வருத்தப்பட்டேன். உடனே எங்கள் அம்மா அப்படியே மணலில் அந்த இடத்துல அப்படியே மணலில் அப்படியே எடுத்து துணியில் எடுத்து பார்த்தா 3 வாட்டி எடுத்தோடனே அந்த திருமங்கலியம் இதோடு இல்லை 3 வாட்டி கிடச்சிது. 3 ட்ரிப்பு குளிக்க போய் 3 ட்ரிப்பும் கிடச்சிது. அதுலேயே இப்போ எங்கள் ஆத்துக்கு 3 ட்ரிப்பு குளிக்க போய் 3 வாட்டி தொலைஞ்சிது. ஆமாம், தொலைஞ்சிது. அப்புறம் எங்கள் ஆத்து சொன்னேன், இன்னும் மகா பெரியவா கையால் வாங்க முடியாது, அதனால அந்த திருமங்கலியம் சுவாமிகிட்டே இருக்கட்டும் அப்படின்னு எங்கேயோ ரொம்ப ரேராக ரொம்ப அக்கேஷனலாக போனால் உண்டி எடுத்து போட்டுப்பேன். அந்த செயின் எடுத்து போட்டுப்பேன். ஸோ அதை வந்து நீங்கள் மகா பெரியவா பாதத்தில் வச்சுட்டோம். அதனால இவருக்கு வந்து எங்கள் ஆத்துக்கருக்கு வந்து, ஏன்னா அவருடைய அற்புதங்கள் வந்து உணர்ந்ததுனால, அவர் உணர்ந்ததுனால. நீங்கள் பார்த்துருக்கீங்களாமா? நான் என்னுடைய திருமங்களையுமே அவர் கையால் தான் வாங்கியிருக்கேன். அப்புறம் 2வது இன்சிடென்ட் என்னன்னாக்க, இவர் வந்து உபன்யாசம்லாம் பண்ணனால தாத்தா இந்த ஊருக்கே பெரிய சாமி சார்னு பேர். பிரிட்டிஷ் காலத்திலே வாத்தியார், சான்ஸ்கிரிட் எல்லாமே எடுப்பார். அதனால அவர் வந்து உபன்யாசம் பண்ண போகும்போது மும்மூர்த்தி சபாவில் திருவாரூர் போயிருந்தார். போன போது அவருக்கு பெரியவா வந்து கொடுக்க போகிறேன்னே தெரியாது, சால்வை உத்திராட்சம்லாம். அப்படிங்கும்போது அவர் வந்து எதிர்பார்க்காம அந்த அவரை பற்றி பேசின்னு இருக்கும்போது உபன்யாசம் முடிக்கிற அன்னைக்கு பெரியவாள்கிட்டேன்னு மரத்துலேன்னு வந்திருக்கு சால்வை உத்திராட்சம்னா எல்லாருமே எங்கள் மும்மூர்த்தி சபாவில் ஆச்சரியப்பட்டா. இவருக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதனால அது 2வது இன்சிடென்ட். 3வது இன்சிடென்ட் என்னன்னாக்க, எங்கள் ஆத்துக்கருக்கு இப்போ சமீபத்தில் ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆக்சிடென்ட் ஆனோடனே என்கிட்ட வந்து வீடு கட்டி என்னொன்னே கையில் காசும் இல்லை. திடீர்னு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லாமல் திடீர்னு மீனாட்சி ஹாஸ்பிட்டலுக்கு ஆயிடுச்சுன்னு போன்ட்டா. உடனே என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மகா பெரியவாள்கிட்டையும் குலதெய்வம் வந்து முருகன் அவர்கிட்டையும் பிள்ளையாட்டையும் 1 ரூபா காசு எடுத்து வச்சுட்டு, நீங்கள் தான் எனக்கு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு வேறு யாரும் எனக்கு இது கிடையாது அப்படி. ஆனால் அங்கே மரத்தில் போய் அம்மா பிரதர்ஷனம் பண்ணது இந்த ஊரில் எனக்கு வந்து, நான் கும்போணத்தில் எங்கள் டீச்சராக இருந்தேன், அங்கே தினம் போய் அம்மாவோட பிரதர்ஷனம் பண்ணுவேன். இங்கே வந்து எனக்கு அதுவும் எங்கள் தெருவிலே இருந்தே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எங்கேயுமே இருக்கிறாரு. ஆமாம், அதனால எனக்கு தினம் அவரை போய் பார்க்கும்போது பிரதர்ஷனம் பண்ணும்போது நமக்கு இன்னும் சந்தோஷமாக இருந்தது. இப்போ அவர் ஆப்ரேஷன் ஆன போது கூட அங்கே படம் இல்லைன்னா கூட பிள்ளையார் இருப்பார். டெய்லி பிள்ளையார் எழுட்டு குளிச்சுட்டு மகா பெரியவாளையும் வேண்டிட்டு, அப்பா நான் முடிஞ்ச போதெல்லாம் உன்னை வந்து அங்கே இது பண்ணுறேன், நீ இருந்து எனக்கு உறுதுணையாக இருந்து அவரை இது பண்ணு, எனக்கு மனுஷா துணை இல்லை, நீ தான் துணை அப்படின்னு சொல்லி அழுதேன். ஏன்னா அம்மாவும் நோமோ, மாமியாரும் ரொம்ப மியூசிக் டீச்சராக இருந்தவா.
மாமியாரும். இப்போ விக்கி விநாயகரம் இருந்த நேற்று கூட அவள் எங்கள் மாமனாருக்கு சொந்தம் ரிலேட்டிவ் தான். அதனால எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே மகா பெரிவாள்கிட்ட நிறைய அற்புதம் பண்ணியிருக்க, இன்னும் செஞ்சுட்டு இருப்ப, இன்னும் கூடவே இருக்கிறங்கிற நம்பிக்கையோட எல்லாருக்கும் எல்லா ஆசைகளும் வழங்க முடி அவரை வேண்டிக்கிறேன். சிறப்புமா, சிறப்பு சிறப்பு. வணக்கம்மா. நீங்க சொல்லுங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. மகா பெரியவா பத்தி உங்களுடைய உணர்வுகள், நீங்க ஃபீல் பண்ணது என்ன? என் பேர் சுந்தரி. நான் 78 வருஷமா திப்ராஜபுரத்தில் இருக்கேன். 78 வருஷம். இந்த ஊர் தான் கல்யாணம், இதான் பிறந்த ஊர் புக்கான் இந்த ஊர் தான். மகாபெரிவா சாதாரணமாக நான் மகாபெரிவா காஞ்சிபுரத்தில் இருக்காரு, எப்போவுமே ஒரு பிரியம் உண்டு. ஆனால் இந்த மடம் வந்து இதுக்கு நாராயண நீதி லிமிடெட் அவர் கார்த்திகேயன் கட்டுறதுக்கப்புறம் ரொம்பவே அனுகிரகம் பண்ணுறாரு, டெய்லியே பண்ணுறாரு. அதுவும் 3 மாதமாக எனக்கு வர பிரச்சனைகள்லாம் உடனே தீர்வாருது. இவரோட என்ன மாதிரி தீர்வாருது. பிரச்சனை? என்ன மாதிரி பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பிரச்சனை பண்ணீங்க? எனக்கு 10-10.5 பவுன் தொலைஞ்சுது. 10 3 பவுன் நாளில் தொலைச்சிட்டீங்க. பின்னமே இல்லாமல் திருப்பி எனக்கு கிடச்சதுக்கு ஆதாரமே இந்த சிவிடி கேமராவும் இந்த நாராயணி அவரோட அனுகிரகம் தான். எங்கம்மா தொலைச்சிங்க 10 பவுன் நகைய? வச்சது டெப்பியே காணும், கண்ணை மறைச்சா மாதிரி தொலைச்சிது. 3 நாளில் திருப்பி அதே பின்னம் இல்லாமல் கிடச்சி கொடுத்து மகா பெரியவாளோட அனுகிரகத்தினால. அதே மாதிரி என்னோட சின்ன பொண்ணுக்கு பெரிய மண்டையில் பெரிய ஆப்ரேஷன் அப்போலோவில். அப்போ பிழைப்பலான்னு இருந்தது, பிழைக்க முடியாத மாதிரி ஸ்டேஜாக இருந்தது. அவளுக்கே தெய்வ பக்தி இவற்று ரொம்ப ஈடுபாடு ஜாஸ்தி. வியாழக்கிழமை குரு பூஜை பண்ணுறா அவள்லாம். அந்த அவரோட நினைப்பினால அவளுக்கு சரியாக போச்சு. அவள் சொல்லி நானும் ஒரு 3 வருஷமாக அந்த வியாழக்கிழமை ரோஜாப்பு போட்டு அவருக்கு ஒரு அஷ்டோத்திரம் தான் படிக்கிறேன். எனக்கு அப்பப்போ அவரோட கஷ்டங்கள்லாம் நிமிஷமாக சரியாக போயிடுது. எதுவும் என்னை பாதிக்கிறது இல்லை. 3 தடவை விழுந்திருக்கேன். விழுந்தால் கூட திருப்பி வந்து பேசுகிறேன்னா அது மகா பெரியவா அனுகிரகம் தான். நான் இப்போ ஒரு மடம் இங்கே வரப்போகிறது எனக்கு தெரியாது, ஏதோ கட்டுறாவா யார் வரப்போகிறாலும் நினச்சேன். ஆனால் நான் பூஜை பண்ணிட்டு இருக்கிற போது பெரியவா வந்தது எனக்கு ரொம்ப அனுகிரகமாக இருக்குது. இதுக்கெல்லாம் நன்றி சொல்லணும், நாராயணிக்கு தான் நன்றி சொல்லணும், கார்த்திகேயனுக்கு. பெரியவா அனுகிரகம் நிறையா இருக்குது. எந்த விதமான தரித்திரமும் இல்லாமல் சுபிட்சமாக வச்சுருக்கார். கஷ்டங்கள் வருது, சுக துக்கம் 2 சேர்ந்தா வாழ்க்கை. ஆனால் அந்த சுக்கத்தை வந்து போக்குறது மகா பெரியவா தான். அது எனக்கு மறக்கவே முடியாது. எனக்கு ரொம்ப தினம் தரிசனம் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சிறப்புமா, சிறப்பு, ரொம்ப சிறப்பு. அம்மா நீங்க சொல்லுங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க. என் பேர் ராதா. என்னோட வீட்டுக்காரருக்கு ஒரு 20 வருஷம் முன்னாடி வயத்தில் கட்டி வந்துடுத்து. அவர் வந்து பழைப்பாரா அப்படிங்கிறதே இல்லைங்கிற மாதிரி டாக்டர்லாம் சொன்னான். அப்போ வந்து எங்களுக்கு வாசலில் வரசித்தி விநாயகரும் இந்த பெரியவாளையும் தான் நான் ஃபஸ்ட்டு நினச்சினேன். அவரை வந்து நல்லபடியாக பிழைக்க வைக்கணும், அவரை நல்லபடியாக அந்த கட்டி ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லி அது ஆப்ரேஷன் ஆகி இன்னி வரையும் நல்லா இருந்தார். அப்புறம் கொஞ்சம் கண்ணில் அந்த காட்ராக்ட் வந்தது. ஒரு கண்ணு அவருக்கு சரி கிடையாது. முன்னாடி காவேரியில் குளிச்சு அதை குச்சி கண்ணு சரியில்லாமல் எடுத்தேன்னா அப்புறம் அந்த ஒரு கண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணணுமே, நல்லபடியாக கண்ணு தெரியணுமேன்ட்டு மகா பெரியவாளை தான் டெய்லி நினச்சிட்டு அவர் கண்ணை தெரிய வைக்கணும் பெரியவாளே அப்படின்னு சொல்லிட்டு எய்த்தாப்புல நாராயண நிதி கார்த்திகேயன் கட்டினது எங்களுக்கு வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு பெரியவாளை வேண்டிக்கிறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்குது, சுலபமாக இருக்குது. வந்து டெய்லி இப்போ அவருக்கு கண் ஆப்ரேஷன் ஆகி நன்னா கண் தெரியுது. எங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பா வந்து குரு வந்து மகா பெரியவா தான். அந்த குரு பிரம்மா ஸ்கூல் சேர்க்கறதுக்கு முன்னாடியே குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரான்னு சொல்லிட்டு குருங்கிறது சங்கராச்சாரியா இவாள் தான் நம்மளுக்கு வந்து குரு இவர் தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப எங்களுக்கு வந்து ஈடுபாடு வர்றதுக்கு வந்து எங்கள் அப்பாவே ஃபஸ்ட்டு ஆரம்பம். அதுலேருந்து இவர் வந்து நன்னா எல்லாம் எங்களுக்கு வந்து துணையாக இருக்கார் எல்லாத்துலேயும். கார்த்திகேயன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். மானசீக குருவா நீங்க மகா பெரியவா ஏத்துட்டு இருக்கீங்க. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் பல அற்புதங்களை வந்து செஞ்சிருக்காங்க இல்லையா? நீங்க சொல்லும் போதே எனக்கே ரொம்ப உணர்வுபூர்வமா ரொம்ப மெய்சில் இருக்குது. இன்னைக்கு கூட நிறைய வீட்டுல வந்து நம்ம சிவன் கும்பிடுறோம், மகாவிஷ்ணுவை கும்பிடுறோம், பக்தி தேவியை கும்பிடுறோம், சரஸ்வதி, மகாலட்சுமி, இப்படி வந்து பல வடிவங்கள்ல வந்து நம்ம கடவுளை கும்பிட்டாலும் நம்ம எல்லாரும் ஒரு மனித உருவா இந்த உலகத்தில் அவதரிச்சு ஒரு கடவுளா, ஒரு நடமாடும் கடவுளா நடந்து அவ்வளோ பேருக்கு அவ்வளோ அற்புதங்களை அதிசயத்தை எல்லாம் நிகழ்த்தி இன்னைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் வந்து கேட்கறதெல்லாம் நடத்தி கொடுக்குற ஒரு மகானுமான ஒரு சக்தியாக நம்ம மகா பெரியவா இருக்கிற நம்ம எல்லாரும் வழிபட்டுட்டு வரோம் இல்லையா? அப்படி இருக்கிற இந்த காலகட்டத்துல இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க கிட்ட
நம்ம வீட்டில் இருக்கிற உங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க கிட்ட, பேரன் பேத்திங்க கிட்ட, இன்னைக்கு சமுதாயத்துல மாணவர்கள் கிட்ட பக்தி எப்படி இருக்குது, அவங்க இன்னும் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு வார்த்தைகள் பேசலாம். அம்மா, நீங்க வந்து ஒரு டீச்சரா இருந்திருக்கீங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல பிள்ளைங்க கிட்ட இறை உணர்வு, பக்தி இதெல்லாம் எந்த அளவு இருக்குமா? அது வந்து இப்ப வந்து அதிகமா இருக்குன்னு தான் சொல்லலாம். அதிகமா அதிகமா தான் நல்ல விஷயம் தானே. இருக்கு. இப்ப வந்து டீச்சர், ஆசிரியர் அப்படிங்கிற இப்ப குருங்கிற எண்ணமே வந்துருக்கு. குரு குரு வணக்கம் சொல்ல மாட்டேங்கிறதுங்க. குருவே நமக, குருப்பியா நமக, நமஸ்தே, நமஸ்காரம் அப்படி அப்படி சொல்லும்பொழுது அந்த குழந்தைகள் வந்து அப்படியே சந்தோஷமா இருக்கும். எப்படிதானே இல்லை, நாங்க தொலைக்காட்சியில பாக்குறோம், அங்க பாக்குறோம், எங்க ஊர்ல பாக்குறோம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு தெருவுலையுமே வந்திருக்கு. அதுக்கு முக்கிய உதாரணம்னாக்க நம்ம திப்ராஜபுரத்தை சொல்லலாம். திப்ராஜபுரம் தாராளமா சொல்லலாம். பக்தியோட இருக்கும். ஏன்னாக்க அவர் வந்து இந்த எம்டி இருக்காரு, ஸ்கூல் பக்கத்துல தான் இருக்கு. ஸ்கூல் குழந்தையெல்லாம் உடனே உனக்கு என்ன வேணும்னு கேட்பாரு. அவர் சொல்றது வந்து பீராட்டி. அதோட இன்னொன்னு சொல்லணும்னா, அவ அப்பா அம்மா இருக்கா. அவ அப்பா அம்மாவுக்கு வந்து இவரை இப்ப தெரியும், நான் கல்யாணம் ஆகி வந்த பிறகு அப்பா அம்மா தான் தர்மசீலர். கூப்பிட்டு நான் வேலைக்கு போவேன், அவ பாட்டி என்னை கூப்பிட்டு 1 ரூபாய் எனக்கு கொடுத்து, நீ நிலம் வாங்கிக்கோ, நான் தரேன், நீ பெத்துக்கோ, நான் உத்திராட நட்சத்திரத்துல நீ பெத்துக்கோ, உனக்கு நான் நிலம் தரேன்னா ஷூரிட்டியா சொல்றேன். என் பையன் பேரு சாய் மகாதேவன், உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தான். அது ஆண்டவனுடைய இதுதான் சொன்ன வார்த்தை. எனக்கு அப்ப ஆன்மீகம் அதெல்லாம் தெரியாது, பெரியவா அதெல்லாம் தெரியாது. அந்த பாட்டி இப்ப அந்த பாட்டியே சொல்வேன். பாட்டி கூப்பிட்டு அது மாரி மாசமான குழந்தை அதே நட்சத்திரம் பிறந்தேன், 1 ரூபாய் தான் வாங்கிட்டா அந்த பாட்டி. வாங்கிட்டு நீ குழந்தை நிலம் கொடுத்தா எனக்கு, நீ வாங்கிக்கோ, பின்னாடி அது பண்ணிக்கோ அப்படின்னு. அது அப்பா இவாள குழந்தைகள். இந்த குழந்தைகள் 2 யாரு, கார்த்திகேயன் சாரும் பிரபுன் சாரும் குழந்தைகள். அவ எல்லாருக்குமே தெரியும். கூப்பிட்டு கொடுப்பா, நான் ஸ்கூல் போவேன், தைரியமா இரு. இந்த பாட்டி சொல்ற விதமே அழகா இருக்கும். அது மாதிரி அவ அம்மா அப்பாவும் ரொம்ப இது. அதனால அந்த குழந்தை அவ 2 பேரையும் ஆஸ் எ பிரதரா இல்லையா ஒரு சைல்டு, அந்த மாதிரி எண்ணம் தான் எனக்கு. அப்பா அம்மா வந்து அவ்வளவு எனக்கு வந்து அவ 2 பேரும் ஆஸ் எ பிரதரா தான் தோன்றது தெரியுது. அது ரொம்ப திருப்தி. அதோட இல்லாம ஒவ்வொரு தெருவுக்கும் இங்க பாருங்க, இங்க திப்ராஜபுரமே ஒரு சதுர வடிவத்துல ஸ்கொயர் ஷேப்ல இருக்கும். அக்ரஹாரம் சூப்பரா இருக்கும். இந்த தெருவுல மடம், அந்த தெருவுல மடம், அங்க பெருமா கோவில், இங்க கோவில் பார்த்தா விக்ரம சோழீஸ்வரர், அபிராமி அம்மன். அப்படியே பார்க்கும்போது எங்களுக்கு வந்து, நான் ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட்ல மேல ரிட்டைர்மெண்ட் ஜூன் 1 எல்லாரும் லலிதா சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுவோம். எல்லாரும் வருவோம். நேரா வந்து செவ்வாய் வெள்ளி வந்து இங்க பாராயணம் பண்ணுவோம். அவர் சொன்னார், உடனே கனகாதாரா சொல்லுங்க அப்படின்னாரு. எல்லாருமே சொன்னோம். அது கொட்டு எல்லாருக்குமே அவ்வளவு சந்தோஷமா எல்லாரும் வந்து சொல்லுவோம். சொல்லும் பொழுது அவளுக்கு ஒத்தரா சொல்லிட்டு இந்த மடுசார் கட்டின்னு வரணும், லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லுவோம். அப்படியே திப்ராஜபுரம் இந்த அபிராமி கோயிலுக்கு வரும்பொழுது ஆடி மாசம் லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லுவோம். சொல்லி முடிச்சா அவள்கிட்ட இதெல்லாம் வாங்கிட்டு வருவோம். திருப்பியும் முடிச்சா இங்க வந்து கனகாதார சொல்லுவோம். அது பார்க்கும்போது எல்லாருக்குமே வந்துடும். பக்திங்கிறது சொல்லக்கூடாது. அதுக்கு வந்து முக்கிய காரணங்கிறது கார்த்திகேயன் பிரபு சார். ஏன்னா அவளும் வந்து அவ அதான் சொன்னார், மாமி, அதாவது தர்மசீலன்னு சொல்லக்கூட எளிய சிம்பிளிசிட்டி. திப்ராஜபுரமே இன்னொன்னு ஃபேமஸ் என்னன்னா, இங்க எம்டி எங்களுக்கு யாரு, இங்க நாராயணி காமகோடி சார் அண்ட் பிரபு சார். அங்க தெற்கு பக்கம் பார்த்தா சியூபி சிட்டி யூனியன் பேங்க், நாராயணன் சார் இருக்காரு. போட்டி 2 ஜாம்புவான் இருக்காங்க. அப்ப வந்து இருக்கும்போது அது தவிர அதிகமான ஆசிரியர்கள், கல்வி சீலர்கள் ரொம்ப அழகா இருக்கும். அது இல்லாம திப்ராஜபுரம் எல்லாருக்குமே பிடிக்கும். நாங்க எல்லாமே ஒரு மீட்டிங் போடுவோம். மீட்டிங் போடும்போது எல்லாரும் பார்த்தா ஆசிரியரா இருக்கும். கமெண்ட் வாதம்லாம் நடக்கும். அதுல சின்னவா பெரியவா அப்படி கிடையாது. ரொம்ப ஜாலியா பேசுவோம், ரொம்ப அன்பா. அதுல பக்தி ரசம் இருக்கும். அப்ப கூட சொல்லுவோம், அதாவது குழந்தைகளுக்கு தன்னால வந்துடும் எப்படி வரணுங்கிறது. அதுக்கு எடுத்துக்காட்டு தான். கல்விக்கு நிறைய செஞ்சிருக்காரு குழந்தைகளுக்கு. இந்த நம்ம திப்ராஜபுரம் ஸ்கூல், ஹை ஸ்கூல் அவரே இது பண்ணியிருக்காரு. அது மாதிரி இவா 2 பேரும் போட்டின்னு செய்வா. அதுக்கப்புறம் இப்ப காமகோடி இருக்காரு, அவரு சிம்பிளிமெண்ட் வரும். அதாவது ஈஸியா எப்படி ஒரு உழைப்புனா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எவ்வளவு அழகா இப்ப சமீபத்துல கூட ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கும். அது மாதிரி இவா 2 பேரும் இருக்கிறது வந்து வருங்காலத்துல திப்ராஜபுரம் சூப்பரா இருக்கும். கிடைச்ச ஒரு பொக்கிஷன் தான் இவா 2 பேரும். அத மாற்றமே இல்லை. அதை நிச்சயம் நான் சொல்லி ஆகணும்.
சிறப்புமா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம். அம்மா நீங்க சொல்லுங்க, நீங்க வந்து திப்பராஜபுரத்தோட புகுந்த வீடு இல்லையா உங்களுக்கு? கோயம்புத்தூர்ல இருந்து இங்க வந்து ஒரு பெரிய அனுபவம்லாம் கிடைச்சிருக்கு. இப்போ நீங்க இந்த ஊர் பெருமையை சொல்லுங்க, உங்களுக்கு வந்து கிடைச்ச அனுபவம் சொல்லுங்க. இங்க நீங்க வந்து இறை பக்தி, ஆன்மீக பக்தியை வளர்க்கறதுக்கும் பிள்ளைங்க வந்து எப்படி வந்து இதை எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக நான் 93ல மேரேஜ் ஆச்சு எனக்கு. நான் கல்யாணம் அங்கே பெங்களூர்ல தான் இத்தனை வருஷம் இருந்தேன். இப்போதான் ரிட்டையர்ட் ஆகிட்டு இங்கே வந்திருக்கேன் நான். பட் எனக்கு அங்கே எல்லாம் சொன்னாங்க, இப்போ நீ அங்கே கிராமத்துக்கு போயிருக்க எப்படி நீங்க உனக்கு retired ஆ இங்க வந்திருக்கீங்க. ஆமா. அப்ப என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க? இல்லை இல்லை, ஹஸ்பண்ட் ரிட்டையர்ட் ஆகிட்டு இங்கே சரி வந்திருப்போம். சரி. ஸோ ஆனால் அங்கே அவர் வேலைக்கு போயிட்டு இருந்தார். பொண்ணு எஜுகேஷனுக்கோசரம் பெங்களூர்ல தான் இருந்தேன். இப்போ இங்கே வந்திருக்கேன். அப்போ எல்லாரும் சொன்னாங்க, நீ அங்கே இருந்துட்டு உனக்கு இங்கே எப்படி டைம் பாஸ் அங்கே போயிருந்தாங்க. பட் எனக்கு இங்கே கோயம்புத்தூர் மாதிரி டைமே சிட்டில இருந்து இல்லை. அங்கே பிரான் அண்ட் பாட்டப் கோயம்புத்தூர். இங்கே பெங்களூர்ல அவர் வேலையா இருந்தாரு. அவரு இங்கே திப்பராஜன் எங்கள் நேட்டிவ் ஹவுஸ் எல்லாம் எங்களுக்கு இருக்கு. வந்துட்டு போயிட்டு இருப்போம், பெங்களூர்ல இருந்து வந்துட்டு போயிட்டு இருப்போம். அவர் வேலை அங்க இருந்தது, ஜாப் அவருக்கு அங்க இருந்ததுனால. பட் ஆனா வந்துட்டு போயிட்டு இருப்போம் எங்க நேட்டிவ். திப்பராஜபுரத்துல நீங்க வாழ்ந்த அனுபவம் எப்படி ஃபீல் பண்றீங்க? ஐயோ, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். எனக்கு எல்லாம் நல்லா என்கிட்ட நல்லா எல்லாம் பழகுறாங்க. ஏன்னா நான் இப்பதானே வந்துட்டு போயிட்டு இருப்போம். அப்பப்போ அவ்வளவுதான் எங்களோட இதுக்கெல்லாம். உங்க பேரன் பேத்திகளுக்கெல்லாம் இறை உணர்வு வந்து எப்படி சொல்லி கொடுக்குறீங்க? அது இப்ப என் பொண்ணே கொஞ்சம் இன்னும் நல்லா வரணும்னு ஆசைப்படுறேன் அப்ப நானு. பொண்ணு இன்னும் கொஞ்சம் பொண்ணு பக்தி- வந்து ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கும் போல நல்லா சொல்லுவா, நீ இந்த சம் இப்ப எப்படி போட்டேன்னா சாமி சொல்லி கொடுத்துச்சு அப்படின்னா நான் ஹாப்பியா இருப்பேன். பரவாயில்ல, நல்லா இருக்கா, அப்ப நீங்க சொல்லி கொடுக்கல, சாமிக்கு சொல்லி கொடுக்கல. அப்படி நல்லா ஆர்த்தடாக்ஸா நம்ம கொண்டு வந்திருப்போம் நினைச்சேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி சேஞ்ச். பட் ஆனா அவளோட எண்ணம் தாட்டே வேற. நான் வந்து கோயில் பூஜை புனஸ்காரம் அந்த மாதிரி பண்ணா மடியாஜா இருந்தா, அவள் வந்து மக்கள் தொண்டு மகேஷ், அவளோட நேச்சர் வேற, பிரபஞ்சமே அது இதும்பா அவளோட பாயிண்ட் ஆஃப். பட் philosophy பேசுவாங்க. ஆமா, அந்த மாதிரி டீச் ஃபார் இந்தியால ஒர்க் பண்றாங்க. அந்த மாதிரி இது எனக்கு இன்னும் மிஸ்டர் கார்த்தி, பிரபு சார், மிஸ்டர் காமகுடி இவங்களாம் ரொம்ப எங்க திப்பராஜபுரத்துக்கு நிறைய செய்றாங்க. சனாதன தர்மா அதான் சொல்றேன், எனக்கு டைமே இல்லை. எனக்கு இங்க மடம் வந்ததே நான் பெரிய லக்குன்னு சொல்லணும். நான் இந்த ஸ்ட்ரீட்ல தான் இருக்கேன். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் அந்த ஸ்ட்ரீட்ல இருந்தது. அங்க இருந்தா என்னால போயிருக்கூட முடியாத என்னமோ டைம் சரியா இருக்கும், வீட்டுல வேலை அது இதுன்னு. இப்ப 2 ஸ்டெப் எடுத்து வச்சாலே இங்க வந்துடும். அது எனக்கு ரொம்ப ஹாப்பி. அப்ப எனக்கு பெரியவாளோடது ரொம்ப அனுகிரகம் இருக்குன்னு நான் நினைச்சுப்பேன். நான் அதான் சொல்லுவேன், அங்க இருந்தா கூட எல்லா இதுக்கும் என்னால் வர முடியாது. இங்க இந்த பாராயணம் அது இது எல்லாத்துக்கும் வர்றது போறது அதுவே எனக்கு ஒரு பெரிய லக்கு. நான் இங்க வரதான் நாங்க இப்ப இங்கதான். அப்ப வாழ்க்கையே நிம்மதியா சந்தோஷமா போயிட்டு இருக்கு. அதுவே ஒரு பெரிய பேரு இல்லையா? சிறப்புமா, சிறப்பு. நான் ஒரு லோன் கேட்டிருந்தேன். லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து 3 லட்ச ரூபாய் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து பண்ணாங்க, ஹெல்ப் பண்ணாங்க. நான் மாசம் மாசம் எல்லாம் கட்டிட்டு இருக்கேன், எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி அவனை நன்றி சொல்ல எனக்கு வார்த்தைகளே இல்லை. அவ்வளோ உதவி பண்ணியிருக்கான். இப்போ எனக்கு இது மாதிரி கெட்டு போகிறதுக்கு அவர் மேலும் மேலும் வளர்ந்து வர ரொம்ப நன்னா கூட நான் மகன் பிரார்த்தனை பண்ணுறேன்.